Welcome back to TNPSC Leaders Academy. Group 2A Mains Exam பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மற்ற மாணவர்கள்லாம் 58 நாட்கள்ல எப்படி சார் படிக்கிறதுன்னு கன்ஃபியூசிங்கா இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன சார் கிளியரா தெரிஞ்சுக்க முடியும்? குரூப் 2Aவை உங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கு அப்படின்னா 40 நாட்கள்ல 100% சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னு இருக்கு. இந்த 40 நாள்ல உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க போறோம், நீங்க எப்படி இந்த 40 நாள்ல ஒரு 2A பதவியை உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த 8 பாயிண்ட்டும் மிக மிக அவசியம். ஏன்னா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா குவாலிட்டியா இருக்கணும். அதுலேருந்து டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் கேட்கக்கூடிய தரத்துல இருக்கணும். அடுத்து வீடியோ கிளாஸ் இருக்கணும். ஒரு தலைப்பை ஒரு நாள்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சந்தேகங்கள் எழக்கூடிய விஷயத்தை சால்வ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ கிளாஸ் இருக்கணும். இது எதுக்கெல்லாம் சார் பொருந்தும் அப்படின்னா ஜிகேக்கு பொருந்தும், ரீசனிங்க்கு பொருந்தும், அது இல்லாம கிராமருக்கும் பொருந்தும். ரைட்டா? ஆல்ரெடி டாப்பர்ஸோட சஜஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. வீக்லி ஒன்ஸ் உங்களோட டாப்பர்ஸ் பேசுறாங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து மற்ற மாணவர்களால பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில உங்களுக்கு என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வைஸ்ல கொடுத்துருவோம். இது தமிழகத்திலேயே நம்மளுடைய அகாடமி மட்டும்தான் பண்றாங்க. பாலிசி நோட்ஸ் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு அரசாங்கம் வெளியிடக்கூடிய செய்திகளை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். 500-600 பக்கங்கள் படிக்க வேண்டிய நீங்க வெறும் 20 பக்கம் 30 பக்கம் படித்தாலே போதும் டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம். ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சி இந்த தலைப்புகள்ல இருந்து கேள்விகளை கேட்டிருந்தாங்கன்னா அந்த கேள்விகளை பாடத்திட்டம் வாரியாக தொகுத்து உங்களுக்கு டாபிக் வைஸ்ல கொடுத்துருவோம். இந்த ஸ்டடி பிளானை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இது இங்கிலீஷ் மீடியத்திலையும் அவைலபிளா இருக்கு, தமிழ் மீடியத்திலையும் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ரைட் சார், இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். நம்மளால 2Aவை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த 8 பாயிண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த 8 பாயிண்ட் இருக்கக்கூடிய 45 டேஸ் ஸ்டடி பிளான் உங்கள்கிட்ட காட்ட போறேன். 41 நாட்களே நம்ம என்ன பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னா ஜிகே, கிராமர், ரீசனிங் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம் 100% தேர்வு நோக்கில் நம்ம படிச்சு முடிச்சிருவோம். ரைட்டா? இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன். 8 பாயிண்ட் தேர்வுல வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த 8 அம்சமும் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா வெற்றி அடைஞ்சிட முடியும். நம்மளுடைய வெற்றி மந்திரம் என்ன சார் அப்படின்னா ஒரு நாள் ஒரு தலைப்பு ஒரு தேர்வு. அந்த ஒரு தேர்வையும் நீங்க டிஎன்பிஎஸ்சி தரத்துல எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு குரூப் 2A பதவி உங்களுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி மந்திரம். டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி முன்பு என்ன சார் பண்ணிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல நம்மளுடைய அச்சீவர்ஸ் உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன். இவர்கள் எல்லாமே என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை படிச்சாங்க. அந்த ஒரு தலைப்புல ஒரு தேர்வை எழுதி பார்த்தாங்க. அந்த ஒரு தேர்வும் டிஎன்பிஎஸ்சி தரத்துல இருந்ததுனால டிஎன்பிஎஸ்சி வைத்த தேர்வை எளிமையாக வெற்றி அடைஞ்சாங்க. ரைட்டா? உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் சார் இருக்கு அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 4000 ரூபாய் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபீஸாக இருக்கும். பூஸ்டர் பிளான் அப்படிங்கிறது டெஸ்ட்டும் வந்துடும், அது கூடவே உங்களுக்கு பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைச்சிடும். இது 10,000 ரூபாய் பேட்ச். ரைட்? அடுத்து பிரீமியம் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியதுல உங்களுக்கு டெஸ்ட் கிடைச்சிடும், மெட்டீரியல்ஸ் கிடைச்சிடும், அது கூடவே உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கிடைச்சிடும். இதோடைய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ரூபாய். தமிழகத்திலேயே முதல் முறையா நம்ம தான் என்ன பண்றோம் சார் அப்படின்னா இந்த பூஸ்டர் பேக்கேஜுக்கும் பிரீமியம் பேக்கேஜுக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ல உங்கள்கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸா இருந்தாலும் சரி, டெஸ்ட் பேட்ச் பிளஸ் மெட்டீரியல்ஸ் டீடைல்ஸா இருந்தாலும் சரி, பிரீமியம் பிளான் டீடைல்ஸா இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இல்ல நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ரைட்? இப்போ நம்ம ஷெட்யூல்குள்ள போக போறோம். ஷெட்யூல் என்னைக்கு சார் ஆரம்பிக்குது அப்படின்னா வருகிற 16ஆம் தேதி ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தலைப்புக்கான தேர்வை எழுத போறோம். அந்த ஒரு தேர்வுல எது சார் வரும் அப்படின்னு பார்த்தா
நமக்கு ஜிகே தலைப்பும் வந்துடும், கிராமர் தலைப்பும் வந்துடும். ஒரு வழி நீங்க தமிழ் வழி மாணவரா இருந்தா உங்களுக்கு தமிழ் கிராமர் கொஸ்டின்ஸ்ல இருக்கும், அல்லது ஆங்கில வழி கிராமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கில வழி கொஸ்டின்ஸ் இருக்கும். அது இல்லாம ரீசனிங் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு தலைப்பு இருக்கு. இந்த ஒரு தலைப்புல நீங்க என்ன சார் செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு தேர்வை எழுத போறீங்க. இந்த ஒரு தேர்வு எப்படி சார் இருக்கும், எத்தனை கேள்விகள் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான கேள்விகள் இது. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 30 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும் 20 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 20 கேள்வியில நீங்க பதில் சொல்லிடுவீங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி எப்படி சார் கேள்விகளை கேட்பாங்க, ஒன்று எளிமையான கேள்விகளா இருக்கும், இல்ல கடினமான கேள்விகளா இருக்கும். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா மாணவர்களால பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு யோசிக்கிற கேள்வியாக இருக்கும். அப்ப நீங்க ஜிகேவா இருந்தாலும் சரி, கிராமரா இருந்தாலும் சரி, மேக்ஸ் ரீசனிங்கா இருந்தாலும் சரி, நீங்க ஜிகேல 30 கேள்விகள் எழுத போறீங்க, கிராமர்லையும் மேக்ஸ்லையும் 20 கேள்விகள் எழுத போறீங்க. இந்த 30 கேள்விகளும் 20 கேள்விகளும் எப்படி சார் வடிவமைச்சிருப்போம் அப்படின்னா அந்த தலைப்பில இருந்து டிஎன்பிஎஸ்சி எளிமையான கேள்விகளை கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும், டிஎன்பிஎஸ்சி கடினமான கேள்விகளை கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். டிஎன்பிஎஸ்சி பதிலே சொல்ல முடியாத வகையில உங்களுடைய லாஜிக்கை அப்ளை பண்ணி பதில் சொல்லக்கூடிய கேள்விகளா இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், நீங்க அந்த தலைப்புக்குரிய கேள்வியை எளிமையாக செஞ்சிட முடியும். அப்ப நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை படிக்க போறோம். அந்த தலைப்பும் எப்படி சார் படிப்போம் அப்படின்னா தேர்வு நோக்கில் எந்தெந்த தகவல்கள்லாம் தேர்வுக்கு மிக முக்கியமானதோ அதை உங்களுக்கு மெட்டீரியலாகவே கொடுத்துருவோம். அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு நம்ம தேர்வு வைக்கக்கூடிய அந்த 30 கேள்விகள் கிராமர் அண்ட் ரீசனிங்கில் இருக்கக்கூடிய 20 கேள்விகளை நீங்கள் பதில் சொல்லி பார்த்துட்டாலே போதும், உங்களால் எளிமையாக வெற்றி பெற முடியும். 60,000 ரூபாய் சம்பளத்தை உறுதி செய்ய முடியும். இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் எப்படி நடக்க போகுது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்க போது, அதே மாதிரி தான் உங்களுக்கும் தேர்வு இருக்கும். ரைட்டா, நம்மளுக்கு தனி அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல டிஎன்பிஎஸ்சி எப்படி தேர்வுகளை நடத்துவாங்களோ அதே முறையில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், தேர்வை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க எத்தனை கேள்விகள் சரியா சொன்னீங்க, எத்தனை கேள்விகள்ல பதில் தப்பா சொன்னீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா, இதே மாதிரி நம்ம என்ன சார் பண்ண போறோம், 41 நாட்களும் ஜிகேவை கம்ப்ளீட் பண்ண முடிச்சிருவோம். ரைட் சார், இதே மாதிரி நம்ம படிக்க படிக்க என்ன சார் இதுல இருந்து நான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா முதல் 24 நாட்கள்ல 4வது வாரத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கும் போது 160 கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். இந்த 24 நாட்கள்லயே நீங்க கிராமரை 100% முடிச்சிருவீங்க. ரைட் சார், இந்த 24 நாட்களுக்கு உள்ளாகவே ரீசனிங்கை நீங்க என்ன பண்ணிருவீங்க, 100% பயிற்சி செஞ்சு முடிச்சிருவீங்க. ரைட், இதனால தான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியானது 100% அறிவியல் முறையில மாணவர்களை பயிற்று வைக்குது. ரைட் சார், இந்த 4 வாரத்திற்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு என்ன சார் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கரண்ட் அஃபேர்ஸோட சாம்பிள் நம்மளுடைய டெலகிராம்ல இருக்கு, ஜிகே மெட்டீரியல்ஸோட சாம்பிள் நம்ம டெலகிராம்ல இருக்கு, டெஸ்டோட சாம்பிளும் டெலகிராம்ல இருக்கு. ரைட் சார், இது இல்லாம உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் எந்த தலைப்புல கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கோ அதை யூனிட் வாரியாக சிலபஸ் வாரியாக தனித்தனியாக பிரித்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். நமக்கு இருக்கிறதே குறைந்த காலகட்டம் தான். இந்த குறைந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணி ஆகணும், சிலபஸை முடிச்சாகணும், டெஸ்ட் போட்டு பார்த்தாகணும், சிஏ கரண்ட் அஃபேர்ஸை நீங்க படிச்சாகணும். அப்ப நம்மளுடைய பேட்ச் உங்களுக்கு எப்படி இருக்கும், இல்ல நம்மளுடைய ஸ்டடி பிளான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 100% சிலபஸை 24ஆம் தேதியே நீங்க கம்ப்ளீட் பண்ணி 160 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில உங்களை தயார் செஞ்ச பிறகு உங்கள்கிட்ட என்ன கொடுப்போம், கரண்ட் அஃபேர்ஸை கொடுப்போம். அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, நிறைய பக்கங்கள் தேவையில்லை, குறைந்த பக்கங்கள்லயே டிஎன்பிஎஸ்சி கேள்விகளை பதில் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரைட், இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இது இல்ல. பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்ல என்னென்ன டேட்டாலாம் விட்டுருக்காங்களோ கடந்த ஒரு வருடத்துல கவர்மெண்ட் ஏகப்பட்ட
அறிக்கைகளை விட்டிருப்பாங்க, கொள்கை குறிப்புகளை விட்டிருப்பாங்க, ஸ்கீம்ஸுகளை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே தொகுத்து என்ன சார் பண்ணிடுவோம், உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரைட். இது இல்லாமல் வேற எந்த அகாடமியும் செய்யாத ஒரு முயற்சி என்ன சார் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நம்மளுடைய 2A சிலபஸில் இருக்கக்கூடிய பாட தலைப்புகளிலிருந்து கேள்விகள் முன்னாடியே கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த தலைப்பு வாரியாக கேள்விகளை தொகுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இந்த ஜிகேக்கும் உங்களுக்கு இதே மாதிரி MCQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அது இல்லாமல் ரீசனிங்க்கும் உங்களுக்கு அந்த கேள்விகள் தொகுப்பு வந்துடும். கிராமருக்கும் இதே மாதிரியான தொகுப்பு வந்துடும். அப்போ 7வது வாரத்தில் 41வது நாள் முடியும் போது உங்களுக்கு என்ன சார் தெரிஞ்சிருக்கும், நம்மளால ஒரு பதவியை வெற்றி பெற முடியும். ஒரு நாளில் ஒரு தலைப்பில் ஒரு தேர்வை நான் எழுதி பார்த்துட்டேன், அதுவும் டிஎன்பிஎஸ்சி தரத்திலான கேள்விகளை எழுதி பார்த்துட்டேன் அப்படின்னா 100% வெற்றி உறுதி அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அப்போ 16ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய நம்மளுடைய பேட்ச் என்னைக்கு சார் முடியுதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி ஜனவரி மாதமே என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறோம். நீங்கள் 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ரைட். அடுத்து நம்ம என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட் 1, மார்க் டெஸ்ட் 2, மார்க் டெஸ்ட் 3 நம்ம என்ன பண்ணிடலாம், தனித்தனியாக எழுதி பார்த்துடலாம். இது இல்லாமல் நமக்கு என்ன சார் இருக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கு. 26ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு தனியாக ஒரு செஷன் ஒதுக்கிடுவோம். அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், உங்களால் 40 மார்க் எப்படி சார் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் நீங்கள் 1 நாட்களோ 2 நாட்களோ பயிற்சி செய்தால் மட்டுமே போதும், உங்களால் 100% வெற்றியை உறுதி செய்ய முடியும். அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மார்க் 1, 2, 3க்கான தேதி என்ன செய்ய போகிறோம் பின்னர் உங்களுக்கு அறிவிச்சிருவோம். ரைட். நமக்கு என்ன தேவை, 58 நாட்கள் தான் நமக்கு இருக்கு. அந்த 58 நாட்கள்ல நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், தேர்வை எழுதி பார்த்தே ஆகணும். அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் 40 நாள்ல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்க சிலபஸை முடிச்சிடலாம். குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்கு, தெளிவான வீடியோ கிளாஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை எழுதி பார்க்க போறீங்க. அந்த தலைப்பும் டிஎன்பிஎஸ்சி எளிமையா கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும், கடினமான கேள்விகளை கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், அல்லது எந்த மாணவர்களுக்கும் தெரியாத லாஜிக்கை அப்ளை பண்ணி பதில் சொல்லக்கூடிய கேள்விகளும் உங்களால பதில் சொல்ல முடியும். என்ன சார் அதுக்கு உத்தரவாதம் அப்படின்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க, கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க. இதையெல்லாம் செய்து முடிக்கும் போது உங்களால 100% வெற்றியை உறுதி செய்ய முடியும். நம்மள்ட்ட இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு, தமிழ் மீடியமும் இருக்கு. ஆல்ரெடி வெற்றி பெற்ற மாணவர்கள் உங்களை வழிநடத்தி செல்வாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.